வணக்கம் மக்களே. பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலை தமிழக அரசு அபிஷியலா வெளியிட்டிருக்காங்க. இப்ப சற்று முன் தான் வெளியாகிருக்கிறது. இந்த ஒரு நியூஸ் ஆனது சன் நியூஸ், புதிய தலைமுறை, பாலிமர் நியூஸ் அப்படின்னு சொல்லி ஃபேமஸான நியூஸ் பிளாட்ஃபார்ம்ல கூட ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. அது என்ன நியூஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் மட்டும் போடுங்க. ஏன்னா நிறைய வீடியோக்கள் நாங்க போட்டாலும் எங்களுக்கு லைக் வரவே மாட்டேங்குது. தயவு செஞ்சு லைக்காவது போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினாலும் பரவாயில்ல, வீடியோக்கு ஒரு லைக்காவது போடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். ஒவ்வொரு டைமும் எங்களுடைய வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி பார்க்கும்போது லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க. ப்ளீஸ் லைக்காவது போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னையிலிருந்து வீடு தேடி அசத்தலான ஒரு வாய்ப்பை தமிழ்நாடு அரசு கொடுக்கறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுடைய தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல விடுபட்ட மகளிருக்காக உங்களுடன் ஸ்டாலின் முகாம ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த முகாம்ல அப்ளிகேஷன் போட்டு திட்டத்துல இணையருக்கு வாய்ப்பும் கொடுக்கறாங்க. அதாவது தமிழ்நாடு அரசு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் கொடுக்கிற கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை 2023 செப்டம்பர் 15 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. பெண்களுடைய உழைப்பை அங்கீகாரம் பண்றதுக்காகவும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. இந்த திட்டத்தின் மூலமா வருஷத்துக்கு 12,000 ரூபாய் உதவித்தொகை மூலமா பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த, சமூகத்துல அவங்களுக்கு ஒரு சுயமரியாதையை கொடுக்கறதுக்கு இந்த ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. 2023 1.63 கோடி விண்ணப்பங்கள்ல 1.6 கோடி பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மேல்முறையீடு மூலமா 7.35 லட்சம் பேர் கூடுதலா சேர்க்கப்பட்டாங்க. இப்போ 1.16 கோடி பெண்கள் இந்த திட்டத்துல பயன் அடைஞ்சிட்டு வராங்க. இந்த திட்டத்துக்கு கிடைச்ச வரவேற்பை தொடர்ந்து நிறைய மாநிலங்களையும் இந்த மாதிரியான திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. இந்த நிலையில தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கிற நிலையில அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வகையில தமிழகத்துல மகளிர் உரிமை தொகை திட்டம் தேர்தல்ல முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இப்போ கொடுத்துட்டு வர மகளிர் உரிமை தொகையை விரிவுபடுத்த தமிழக அரசு திட்டம் போட்டிருக்காங்க. அந்த வகையில நிறைய தளர்வுகளை கொடுத்திருக்காங்க தமிழக அரசு. அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்துல புதுசா இணைய விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உரிமை தொகை திட்டத்துல விடுபட்ட மகளிருக்கான விவரங்கள், விண்ணப்பங்கள், தகவலை பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தமிழகத்துல தொடங்க போறாங்க. அதாவது தமிழகத்தில் உள்ள எல்லா நகரப்புற பிளஸ் ஊரக பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் துவங்கப்படுது. இந்த திட்டத்துக்கு கீழே மொத்தம் 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்த போறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜூலை 15ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு கீழே முதல் கட்டமா நடத்தப்படுற முகாம கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில தொடங்கி வைக்க இருக்கிறாரு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு கீழே ஜூலை 15 முதல் எல்லா மாவட்டங்கள்லயுமே இந்த மகளிர் உரிமை தொகைக்கான முகாம் நடக்க போகுது. சென்னை மாநகராட்சியில ஜூலை 15ஆம் தேதியில சென்னையில 6 வார்டுகள்ல உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தொடங்கி நடக்க போகுது. அதன்படி மாதாவரம் மண்டலத்தில் 25வது வார்டு, தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 38வது வார்டு, திருவிக நகர் மண்டலத்தில் 76வது வார்டு, தேனாம்பேட்டை மண்டலத்தில் 109வது வார்டு, வளசரவாக்கம் மண்டலத்தில் 143வது வார்டு, அடையாறு மண்டலத்தில் 168வது வார்டு என 6 வார்டுகள்ல இந்த ஒரு உரிமை தொகைக்கான முகாம் நடக்க போகுது. இதை முன்னிட்டு இன்னைக்கு இந்த 6 வார்டுகள்லயுமே தன் ஆர்வலர்கள் வாயிலா வீடு வீடா போய் விண்ணப்பங்கள் கொடுக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. சென்னை மாநகராட்சியில உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மண்டலம் 1 to 15 வரைக்கும் இருக்கிற 200 வார்டுகள்ல தினம்தோறும் சராசரியா 6 வார்டுகள்ல முகாம்கள் நடத்த திட்டம் போட்டிருக்காங்க தமிழக அரசு. சென்னையில இருக்கிற 200 வார்டுகள்லயுமே தலா 2 முறை முகாம்கள் அப்படின்னு 400 முகாம்கள் ஜூலை 15 தேதியிலிருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. முதற்கட்டமா ஜூலை 15ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் காலை 9 மணியிலிருந்து மாலை 3 மணி வரைக்கும் 109 வார்டுகள்ல இந்த ஒரு கேம்பை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு திட்டம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முகாம்கள் குறித்த விவரங்களையும் விண்ணப்ப படிவம் பிளஸ் தகவலையும் சுமார் 2000 தன் ஆர்வலர்கள் மக்களிடம் சொல்லி அந்த ஒரு ஃபார்மை வழங்குற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. இதே மாதிரி தமிழகம் முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் குறித்த விவரங்களை 7 நாட்களுக்கு முன்னாடியே தன் ஆர்வலர்கள் மூலமா வீடு வீடா போய் மக்களிடம் தகவலை சொல்லி விண்ணப்ப படிவங்கள் வழங்குற பணியை இன்னையிலிருந்தே ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்குது. இதுல உங்களுடன் ஸ்டாலின் முகாம்
நடைபெற நாள், இடம் குறித்த விவரங்கள் பிளஸ் 13 அரசு துறைகள் மூலமா கொடுக்க போற 43 சேவைகள் குறித்த முழு விவரங்கள் எல்லாத்தையுமே பொதுமக்கள் விவரிச்சு, அதாவது பொதுமக்களுக்கு சொல்லி பயனாளிகளுக்கான தகுதிகள் என்ன, தேவைப்படுற ஆவணங்கள் என்ன அப்படிங்கறத எல்லாத்தையுமே தன் ஆர்வலர்கள் பொதுமக்களுக்கு தெரிவிப்பாங்க. இந்த முகாம்கள்ல உரிமை தொகை பெற தகுதியுள்ள விடுபட்ட மகளிர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா முகாம் நடைபெற நாள் அன்னைக்கு டைரக்டா போய் அவங்களுடைய விண்ணப்பத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்குது. இது தவிர இன்னும் சில தகவலும் கிடைச்சிருக்குது. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நாங்க என்ன இந்த தகவலை பத்தி, அதாவது இந்த முகாம் பத்தி என்ன தகவல் சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். உரிமை தொகை விண்ணப்பம் பண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு தகவல் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம். அதாவது இந்த முகாமில் யாராவது விடுபட்டிருந்தீங்க அப்படின்னா டைரக்டா இந்த கேம்புக்கு போய் அப்ளிகேஷன் போடலாம். அதாவது இந்த திட்டத்திற்கான விண்ணப்பம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள்ல மட்டுமே கொடுக்கறாங்க. இந்த முகாம்கள்ல வாங்குற விண்ணப்பங்கள் மீது 45 நாட்கள்ல உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பணி 3 மாதங்கள் தொடர்ச்சியா நடக்க போகுது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல பொதுமக்கள் கலந்து கொள்ளுமாறு அரசு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. தமிழகம் முழுக்க இந்த வேலைக்காக கிட்டத்தட்ட 1 லட்சம் தன் ஆர்வலர்கள் ஈடுபடுத்தப்பட இருக்கிறாங்க. வீடு வீடா போய் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடர்பா இன்னையிலிருந்து கையேடுகளை வழங்க போறாங்க. இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது வர எலெக்ஷன் காரணமா திமுக இந்த ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. நிறைய மகளிரை இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே இணைக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்லாம் ஏதாவது பெருசா அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆட்சி இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஒரு திட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் டிவி, கிரைண்டர் இந்த மாதிரியான பெரிய பெரிய ஸ்கீம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த ஒரு பீரியட்ல தான் இருக்கும். ஆனா உரிமை தொகைக்கான இந்த ஒரு திட்டத்தை தொடர்ந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. நிறைய ஏழை எளிய மக்கள் இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே இணையாம எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஆல் த பெஸ்ட்.